இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தான். சீக்கிரமா கெட்டு போற தேங்காய் பாலை பிசினஸா மாத்தி 100 200ன்னு ப்ராஃபிட் பார்க்க போறீங்களா? இல்ல அந்த தேங்காய் ஓட்ட வச்சு க்ரோர்ஸ்ல ரெவென்யூ பார்க்க போறீங்களா? ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனா போதுமே எல்லாம் அதையே செய்ய வேண்டியது. கொஞ்சம் கூட ஒயடா யோசிக்கிறது இல்ல. ஆனா ரியல் பிசினஸ்மேன் நம்மள போல இல்ல. ட்ரெண்ட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ட்ரெண்ட கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கேன்கரி பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா, வேஸ்டா போற தேங்காய் ஓட்டை சுட்டு பவுடர் ஆக்கி அட்வான்ஸ்டு மெட்டீரியலா பேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்றாங்க. ஏற்கனவே 10 கோடிக்கு மேல ஃபண்டிங் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ராடக்ட் அப்படி. மெர்சிடிஸ் பென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா அண்ட் மேரிகோ இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா உருவாகி இருக்காங்க. சூப்பர்ல. தேங்காய் பால் விக்கிறத விட்டுட்டு இது என்னன்னு டீடைலா பார்ப்போம். கோகனட் ஷெல்னா நமக்கு என்ன தெரியும்? அது ஒரு வேஸ்ட், தூக்கி போட்டுருவோம், இல்ல ஒரு அழகு சாதன பொருளா கன்வெர்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான் தெரியும். இந்த வேர்ல்டு ஃபுல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் growth ஆகுது, சோலார் ஸ்டோரேஜ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பேட்டரியோட டிமாண்ட் ஸ்கை ராக்கெட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரெடிஷனல் பேட்டரி மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்சிவ், கரெக்டா? இதுல கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸும் அதிகம், மைனிங் டிபெண்டன்சி அதிகம், சஸ்டைனபிலிட்டி இஷ்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். சோ மக்களே, இந்த ப்ராப்ளம் தான் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி. கேன்க்ரி என்ன பண்றாங்க? கோகனட் ஷெல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அதை கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி கார்பனா கன்வெர்ட் பண்ணி பேட்டரி யூஸ்க்கு மேம்படுத்தி டெஸ்ட் பண்ணி பேட்டரி கம்பெனிக்கு சப்ளை பண்றாங்க. எக்ஸிஸ்டிங் மாடலை இது ரிப்ளேஸ் பண்ணதுன்னா ஏதோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல. சோ அதெல்லாம் நான் சொல்றேன். பேட்டரி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கார்பன் எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ்ல ஈஸியா அடாப்ட் ஆகிருக்கு. இதை தான் டிராப் இன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த மெட்டீரியலை ஈஸியா ஆட் பண்ண முடியும். ஃபுல் செட்டப்பை சேஞ்ச் பண்ண வேணாம், கம்பெனிஸ்க்கும் அடாப்ட் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இதை எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, கோகனட் ஷெல் கிளீனிங். முதல்ல கோகனட் ஷெல்ஸை கிளீன் பண்ணுவாங்க. டஸ்ட், இம்பியூரிட்டிஸ், அன்வான்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரா மெட்டீரியல்ல குவாலிட்டி இம்பார்ட்டன்ட்ல. ஸ்டெப் 2, ட்ரையிங் ப்ராசஸ். ஷெல்ஸை ட்ரை பண்ணுவாங்க, மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகிடும். ஸ்டெப் 3, கார்பன் கன்வர்ஷன். இது மெயின் ஸ்டேஜ், ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் கோகனட் ஷெல்ல சுடுறது மட்டும் இல்ல, கண்ட்ரோல் லோ ஆக்சிஜன் ஹீட் ப்ராசஸ்ல கார்பன் ரிச் மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் மூலமா மைக்ரோஸ்கோபிக் போர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் தேங்காய் ஓட்டை சுட்டு பவுடர் ஆக்குறது இல்ல. இதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் மூலமா மைக்ரோஸ்கோபிக் போர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. மோர் போர்ஸ், மோர் யூசபிள் சர்ஃபேஸ், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் பேட்டரி யூஸ்க்கு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூன் பண்ணுவாங்க. பார்ட்டிகல் சைஸ், போர் ஸ்ட்ரக்சர், கண்டக்டிவிட்டி மாதிரி. இந்த எக்ஸாக்ட் டியூனிங் மெத்தட் தான் இந்த கம்பெனியோட சீக்ரெட் சாஸ். இது அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுவீங்க. இதுதான் வேஸ்ட் அட்வான்ஸ்ட் பேட்டரி மெட்டீரியலா மாத்திர டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஸ்டெப் 4, மெட்டீரியல் ரிஃபைன்மெண்ட். இதுல மெட்டீரியல் ரிஃபைன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது பேட்டரி அப்ளிகேஷன்ஸ்க்கு சூட்டபிளா ஆக்குறாங்க. ஸ்டெப் 5, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். கண்டக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணணும்ல. ஸ்டெப் 6, ஃபைனல் மெட்டீரியல் சப்ளை. அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் மெட்டீரியலை இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன். கிளீனிங், ட்ரையிங், கார்பன் கன்வர்ஷன், ரிஃபைன்மெண்ட், டெஸ்டிங், சப்ளை. இதுதாங்க ப்ராசஸிங் ஃப்ளோ. ஃப்ரெண்ட்ஸ், கேன்க்ரிக்கு 3 ரெவென்யூ மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட் சேல்ஸ். பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு மெட்டீரியலை சப்ளை பண்ணுவாங்க. செகண்ட், டெக்னாலஜி லைசன்சிங். பேட்டன்டட் ப்ராசஸ் மூலமா ராயல்டி இன்கம் வரும். தேர்ட் ஒன், பிரீமியம் பிரைசிங். சஸ்டைனபிலிட்டி வேல்யூ இருக்கிறதுனால பிரீமியம் பிரைசிங் இருக்கு. இது ஒரு நார்மல் பிசினஸ் இல்ல, இது ஒரு சர்க்குலர் எக்கனாமி மாடல். வேஸ்ட வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்டா மாத்தி இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றது. ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் ஆனா ரிப்பீட் ஆர்டர்ஸ் வரும். சோ ப்ராடக்ட் சேல்ஸ், லைசன்சிங், ரெக்கரிங் டிமாண்ட்னு இது ஒரு ஸ்கேலபிள் மாடல். இமேஜின் பண்ணுங்க, இவி செக்டார் பெருசா க்ரோ ஆனா, பேட்டரி டிமாண்ட் 10 மடங்கு அதிகமானா, பேட்டரி மெட்டீரியல் சப்ளை பண்ற கம்பெனிஸ்க்கும் growth வரும். கேன்க்ரி மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் பேட்டரி மேக்கர்ஸ்க்கு ஒரு கிரிட்டிக்கல் இன்புட் சப்ளை பண்றாங்க. சோ இண்டஸ்ட்ரீஸ் grow ஆனா இவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாகும். ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் மாடலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளான வேஸ்ட் இனோவேஷன்ல இருந்தும் க்ரோர்ஸ்ல பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். கோகனட் ஷெல்ஸ் ஆர்டினரி பீப்புள் வேஸ்டா தான் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டர்பிரினர்ஸ் அதை கோல்ட் அளவுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. நீங்க ஆண்டர்பிரினரா ஆர்டினரி பீப்புளான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட்